பைபிள் கடவுள் டீல் பண்ணுறது எப்படி, அவமான உணர்வை எப்படி டீல் பண்ணுகிறார்? ரூட்டுக்கே போயிடுறார். ரூட் என்னது? பாவம். இயேசு நம்முடைய பாவத்தையே சுமக்கிறார். பாவத்தையே சுமந்து அதுக்கப்புறம் அந்த அவமான நிலை சொன்னல, வெறும் அவமான உணர்வு இல்லைங்க, அவமான நிலையே மாற்றணும். அந்த நிலையே மாற்றுகிறார். அது பேர் தான் ஆசீர்வாதம். சாபத்துக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அவமான உணர்வு ஏன் இருக்குன்னா, அவங்களுக்கு எவ்வளோ இழந்துட்டாங்க. சொத்தை இழந்துட்டாங்க, பேரை இழந்துட்டாங்க, மானத்தை மரியாதையை இழந்துட்டாங்க, அல்லது அவங்கள என்னத்தையோ தப்பு செஞ்சிட்டாங்க, என்னமோ பாவம் செஞ்சிட்டாங்க, அல்லது மற்றவங்க அவங்கள ஏதோ அப்யூஸ் பண்ணிட்டாங்களோ, என்னமோ ஏதோ பல காரியங்கள் நடந்திருக்குங்க. நிலையே ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவமான உணர்வே இருக்குது. நிலையை மாற்றாமல் வெறும் நான் அழகுள்ளவன் தகுதி உள்ளவன் சொன்னாலாம் பத்தாது. கடவுள் என்ன பண்ணுறாரு? நிலையே மாற்றுகிறார். முதல்ல என்ன பண்ணுறாரு? ஆவிக்குரிய நிலையை மாற்றுகிறார். உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன நல்லா இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல என்ன பண்ணுறாரு? நம்மளை எடுத்து ஆவியை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நம்மளை பார்த்து நம்மளை நீதிமான் ஆக்கி, நீதிமான் அழைச்சி, பரிசுத்தவான் அழைச்சி, அவருடைய பிள்ளையாக்கி குடும்பத்தில் சேர்த்து விட்டுறாரு. அப்போது ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியே மாற்றி விட்டுறாருங்க. நம்முடைய அடையாளத்தையே மாற்றி விட்டுறாருங்க. இன்றைக்கு நீங்கள் பாவி கிடையாது, நீதிமான். உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமான் என்று அழைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் யாரோ எங்கேயோ இருக்கிறவங்க கிடையாது. கிட்டி சேர வச்சிட்டார். குடும்பத்துக்குள்ளேயே உங்களை கொண்டு வந்து உங்களை பிள்ளையாக்கி விட்டார். அப்போ என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த நிலையே மாற்றுகிறார். ஆவிக்குரிய நிலையை முதல்ல மாற்றுகிறார். உங்களை பார்த்து என்னன்னு சொல்கிறாரு? தன்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறாரு. இப்போ இது எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? உலகம் நான் சொல்லுது, நீ உன் கண்ணாடியை பார்த்து நீ உன்னைய பார்த்து நீ சொல்லிக்கோ, நீ அழகு உள்ளவன் தகுதி உள்ளவன். இது கிறிஸ்தவ வழி என்னது? கடவுள் ஒன்றை எடுத்து அழகு இல்லாதவனை அழகுள்ளவனை ஆக்கிடுறாரு. கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கி பிள்ளை என்று அவர் அழைக்கிறார். இப்போ கண்ணாடியை பார்த்து நான் சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் அங்கிருந்து என்ன பார்த்து சொல்கிறார்? வேதத்தில் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, நீ நீதிமான், நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய், நீ கிறிஸ்துவுடன் சுதந்திரவாளி, நீ ராஜரீக ஒரு கூட்டம் சொல்லுதில்ல வேதம். நீங்கள் ஒரு ராஜரீக கூட்டம், நீங்கள் ஆசாரிய கூட்டம். இப்போ இது எப்படி இருக்கு? வெறும் நான் என்ன பார்த்து சொல்கிறது இல்லை, கடவுளே என்னை பார்த்து சொல்கிறார். நான் அவருக்கு அக்ரி பண்ணிக்கிறேன். ஆண்டவரே நீர் சொல்கிறது கரெக்ட், நானும் நீ சொல்கிறதையே சொல்கிறேன். ஆனால் வெறும் ஒரு பேச்சு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நிலையே மாற்றிடுறார். அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நிலை ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? நம்முடைய சரீர